விராட் கோலியும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக பிசிசிஐயிடம் தெரிவித்ததாக கூறப்படும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்னடா சொல்றீங்க டேய்? ஹாய் ப்ரோ, வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு HP கிரிக்கெட் ஸ்பாட். ஓகே கைஸ், இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2-3 டேஸாக ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. அதை பற்றி எல்லா பெரிய பெரிய கிரிக்கெட்டரும் பேசிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த நியூஸ் உண்மையா இல்லைன்னா இந்த அளவுக்கு பேசப்படாது சொல்லலாம், ரூமர்ஸ்ன்னு சொல்லலாம். எனக்கு நானும் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இது ரூமர்ஸாக தான் இருக்கும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அம்பத்தி ராயுடு விராட் கோலி நீங்கள் இருந்தே ஆகணும். இந்த டைமில் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கிறாங்க, நீங்கள் கைட் பண்ணி விட்டுட்டு தான் போகணும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறாரு. நிறைய பெரிய பெரிய கிரிக்கெட்டர்லாம் பேசியிருக்கிறாங்க. விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடாது, அதுவும் இந்த நேரத்தில் விராட் கோலி ஆகக்கூடாது. ஏன்னா ரோஹித் சர்மாவும் இப்போ தான் ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்காரு. இந்த நேரத்தில் விராட் கோலியும் போயிட்டா இப்போ புதுசாக பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, புது புது யங்ஸ்டர்ஸ் வராங்க, நாட் பேட். ஆனால் இப்போதைக்கு இந்த டெஸ்ட்டில் முக்கியமான சீரீஸ் வரப்போகுது. 2027 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரப்போகுது கைஸ், அதுவும் இந்தியாவில் வரப்போகுது. அதுதான் மேஜரான ஒரு டாக்கிங் பாயிண்டாக இருக்குது. விராட் கோலி இப்போ 2027 ஓடி வேர்ல்டு கப் விளையாடுவார்னா டெஸ்ட்டும் விளையாடலாமே, அதுதான் கேள்வியாக இருக்குது. நம்ம நினச்சி இருந்தோம் விராட் கோலி மேபி டெஸ்ட் கேப்டனாக மீண்டும் பொறுப்பேற்றுப்பான்னு நினச்சோம். பட் ஆனால் விராட் கோலி இதுமாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கன்ட்டு யாருமே நினச்சி பார்க்கல. விராட் கோலி அது ஒரு ரூமர்ஸா இல்லை ஃபேக்காக இருந்துச்சுன்னா விராட் கோலியே சொல்லியிருக்கலாம்ல, இல்லை இந்த ரூமர்ஸ்லாம் கிளப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா சிம்பிளாக முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இது விராட் கோலி சொல்லியிருப்பாரு. பிசிசிஐ அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயமே வெளியிடாதீங்க, நாங்கள் ஒரு ஃபியூ டேஸில் உங்ககிட்ட பேசுகிறோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் விராட் கோலி இந்த நேரத்தில் இந்த டிசிஷன் தேவையில்லாத விஷயம். ஏன்னா விராட் கோலி ஃபிட்னஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியமே கிடையாது. அவர் இந்த லெஜண்ட் எல்லாமே சாதிச்சிட்டாரு. அவர் எப்போனா ரிலீவ் ஆகலாம், வெளியே போகலாம், அது அவரோட விருப்பம் தான். பட் ஆனால் இந்தியா இதுமாரி ஒரு சுச்சுவேஷனில் விராட் கோலி இருந்தே ஆகணுங்க. அதுமாரி ஒரு ஆட்டிடியூட் பர்சன், ஒரு அக்ரெஷன் பர்சன் டெஸ்ட்டில் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அவர் இருந்தே ஆகணும். அப்போ தான் 2027 அவர் டெஸ்ட்டில் த கிரேட்டுங்க. அவர் ஒரு கப்பை ஜெயிக்கணுங்க. ஏன்னா கேன் வில்லியம்சன் ஜெயிச்சிட்டாரு, ஸ்மித் ஜெயிச்சிட்டாரு, இவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும். அதுதான் எல்லா ஃபேன்ஸுங்களோட ஒரு கோரிக்கையாகவே இருக்குது. பட் ஸ்டில் நம்ம ஹோப் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா விராட் கோலி டெஸ்ட்டில் தாங்க அவரோட ஸ்டார்ட்டே ஆச்சு, அவரோட ஜேர்னி. ஏன்னா டெஸ்ட்டில் அவர் டெஸ்ட்டில் த கிரேட். ஒரு காலத்தில் டெஸ்ட்டில் அவர் பீக் ஃபார்மில் இருக்கும்போது ஒரு சீரீஸுக்கு ஒரு 400 அடிப்பாருங்க அசால்ட்டா. இப்போ ஒருவேளை அவரே யோசிச்சு பார்த்துட்டு ஒரு 4 வருஷத்துல நம்ம எவ்வளோ 100 அடிச்சிருக்கிறோம். ஒரு கடைசி ஒரு 3 வருஷத்துல வெறும் 300 தான் அடிச்சிருக்காரு. ஒரு சீரீஸ்க்கே விராட் கோலி 300 அடிப்பாரு. கடைசி 3 வருஷத்துல 300 தான். அது விராட் கோலிக்கு அவர் யோசிச்சு பார்த்துப்பாரு. ஆனால் விராட் கோலி மாரி பிளேயர்ஸ்க்கெல்லாம் அவர் ஃபீல்டில் இருந்தாவே ஒரு பயங்கரமான ஒரு பூஸ்ட், ஆப்பனண்ட் பயந்துட்டே இருப்பாங்க. அதுதான் விராட் கோலியோட எஃபெக்ட். சரி, ஓகே கேஸ், விராட் கோலி அது அவரோட முடிவு தான். ஆனால் நம்ம ஃபேன்ஸ் ஆகிய நம்ம ஹோப் பண்ணுவோம் விராட் கோலி ஸ்டில் 27 வரைக்கும் விளையாடணும். அதுதான் எல்லாரோட ஒரு கருத்தாக இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். விராட் கோலி இது ரூமர்ஸாகவே இருக்கணும்னு வேண்டிக்குவோம். சரி, ஓகே கைஸ். ஓகே, ஐபிஎல்லாம் ஆச்சு, எந்த வென்யூ எப்போ நடக்க போகுது எல்லாம் நிறைய கேள்விகளோட இருப்பீங்க. ஓகே கைஸ், அதுக்கு அடுத்த வீடியோ வெயிட் பண்ணி பாருங்க கைஸ். அதுக்கு டாடா வீடியோ கைஸ். ஓகே பை கைஸ்.